790 Sun's 85mm f1.8 autofocus lens. இந்த லென்ஸ் சோனி ஈமோட்டுக்காக ஸ்பெஷலாக வந்து இம்ப்ரெசிவான ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட், தென் சூப்பர்பான சப்ஜெக்ட் செப்பரேஷனுக்காக ஒரு 85mm பட்ஜெட் போர்ட்ரேட் லென்ஸ். இந்த லென்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்டிக்கல் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி, இது எல்லாத்தையும் இன்னைக்கு தெளிவாக பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரர் ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். 790 Sun's இருந்து இந்த மாதிரி ஒரு 85mm 1.8 லென்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. செம்ம பில்ட் குவாலிட்டி, கம்ப்ளீட்டாக இந்த ஹூடு, இந்த மேலே இருக்கிற இந்த லென்ஸ் கேப்பு, பின்னாடி இருக்கிற இந்த பேக் சைட் கேப், இதை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாமே மெட்டலில் செய்யப்பட்டது. ஸோ உங்களுக்கு இந்த மவுண்ட் மட்டும் இல்லை, மேலே இருக்கிற பாடி, தென் இந்த ஃபோக்கஸ் அண்ட் அப்பச்சர் ரிங், இது எல்லாமே மெட்டலில் கொடுத்துருக்காங்க. செம்ம பில்ட் குவாலிட்டியில் இருக்குது. இதோட அவுட் சைடில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப், எம்எஃப் டாகல் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் கஸ்டம் ஃபங்க்ஷனுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்பச்சருக்காக ஒரு ரிங், தென் ஃபோக்கஸ் ரிங். இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய இந்த 50mm லென்ஸில் இந்த ஃபங்க்ஷன் பட்டன் கிடையாது 790 Sun'ஸில். பட் இதில் இந்த கஸ்டமைஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் பட்டனை யூஸ் பண்ணி உங்கள் கேமரா கண்ட்ரோல்ஸ் மூலமாக, மெனு செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் எதை வேணாலும் இதுக்கு அசைன் பண்ணிக்கலாம். எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் உங்கள் கேமரா சொல்கிறது படி அசைன் பண்ணிக்கலாம். தென் இந்த அப்பச்சர் ரிங், இந்த அப்பச்சர் ரிங் நீங்கள் ஆட்டோவில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் கேமரா மூலமாக நீங்கள் உங்களோட அப்பச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இல்லைனா மேனுவலாக வேணும்னா f1.8லேருந்து f16 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். தென் ஃபோக்கஸ் பை ஒயர், இந்த ஃபோக்கஸ் ரிங் வந்து நார்மல் லீனியர் ஃபோக்கஸ் கிடையாது, இது வந்து ஃபோக்கஸ் பை ஒயர். ஃபோக்கஸ் பை ஒயர்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ரிங்கை நீங்கள் திருவினாலும் அது த்ரூ எலக்ட்ரானிக்காக தான் அந்த மோட்டருக்கு, எஸ்டிஎம் மோட்டருக்கு போய் அதை ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் மேனுவலாக உங்களோட லென்ஸ் எலமெண்ட்ஸ் மூவ் பண்ணாது. நீங்கள் இந்த ஒயரை திருவினா உங்களோட அனலாக் இந்த மூவ்மெண்ட் வந்து த்ரூ எலக்ட்ரானிக் கான்டாக்ட்ஸ் வழியாக தான் உங்களுக்கு இந்த மோட்டரை வச்சு தான் அந்த எலமெண்ட்ஸை புஷ் பண்ணுமே தவிர மேனுவலாக அந்த எலமெண்ட்ஸை நகர்த்தாது. இதுதான் ஃபோக்கஸ் பை ஒயருக்கான இது. அந்த விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட் எலமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 62mm எலமெண்ட் வந்து ஃபில்டர் த்ரெட் சைஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதில் இருக்கக்கூடிய இந்த அப்பச்சர் ரிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அப்பச்சர் பிளேட்ஸ் பற்றி பார்த்துட்டோம்னா இதில் 11 பிளேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சோனியோட நேட்டிவ் லென்சஸில் பார்த்துட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் 85mm பார்த்துட்டோம் அப்படின்னா 9 பிளேட்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் இதில் இந்த பட்ஜெட் லெவலில் 11 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸ் எந்த லெவலுக்கு அதிகமாக இருக்கும் அந்த லெவலுக்கு சர்க்குலரான ஒரு அப்பச்சர் அந்த ரிங்கை, அந்த ஹோல் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ உங்களுக்கு சர்க்குலரான அப்பச்சர் வந்து ஃபார்ம் பண்ணிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த போக்காவாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், சப்ஜெக்ட் செப்பரேஷனாக இருக்கட்டும், க்ரீமியான ஒரு எஃபெக்டில் போக்காஸில் எல்லாமே சர்க்குலராக வரும். ரொம்ப தனித்தனியாக டப்பா மாதிரி தெரியாமல் முடிஞ்ச லெவலுக்கு சர்க்குலர் எஃபெக்டாக ஃபார்ம் பண்ணும். இதில் அப்படியே பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைப்-C போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட ஃபியூச்சர் ஃபர்ம்வேர் அப்டேட், 790 Sun'ஸ்லேருந்து எந்த ஒரு ஃபியூச்சர் ஃபர்ம்வேர் அப்டேட் வந்தாலும் இதை ஜஸ்ட் உங்கள் பிசியை வச்சு ஒரு டைப்-C கேபிள், யூஎஸ்பி கேபிளை போட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஒரு அருமையான ஒரு விஷயம். நிறையா பட்ஜெட் லெவல் செக்மெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு எந்த போர்ட்டுமே கொடுக்குறது கிடையாது. தென் ஃபியூச்சர் சப்போர்ட் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. பட் இதில் நாங்கள் வந்து ஃபியூச்சர்லேயும் குறைஞ்சதை ஒரு 5 வருஷத்துக்காச்சும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களோட ஃபர்ம்வேர் வச்சு அப்படிங்கிறதுக்கான இந்த டைப்-C போர்ட்டை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பட்ஜெட் லெவல்னால எந்த வித வெதர் சீலிங்குமே இல்லை, அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வெதர் சீலிங் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இது ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் அப்படிங்கிறதுனால நிறையா ஃபோட்டோஸ் நம்மளால் போர்ட்ரேட்டில் எடுக்க முடியும். பட் ஒரு சில போர்ட்ரேட்ஸ் வந்து எடுத்தோம், அந்த போக்கா, அந்த சப்ஜெக்ட் செப்பரேஷன் தான் இப்போ நம்ம அதிகமாக பேசுகிற வேண்டிய விஷயம். ஏன்னா 1.8ல் இந்த லென்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசி ஆகிறோம். நார்மலாக சென்டரில் செம்ம ஷார்ப்பாகவும் எட்ஜஸில் எக்ஸலண்ட்டாகவும் இருக்குது. இந்த 1.8 லென்சஸில், பட்ஜெட் லெவல் லென்சஸில் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா சென்டரில் ஷார்ப்பாக இருக்கும், சைடில் போக போக எட்ஜஸில் வந்து ஒரு சாஃப்ட் ஃபோக்கஸாக இருக்கும். அதாவது ஃபோக்கஸ் மிஸ் ஆன மாதிரி இருக்கும், ஒரு சாஃப்டான ஒரு விஷயமாக இருக்கும். ஃபோக்கஸ் அந்த லெவலுக்கு ஷார்ப்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் சூப்பராக இருக்குது. அதுவும் நீங்கள் இந்த ஃபுல் ஃப்ரேம் லென்ஸை நீங்கள் ஒரு ஏபிசி பாடியில் போட்டு யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6000 சீரீஸில் நீங்கள் போட்டு A6700, 6600, 6700 அந்த மாதிரி பழைய கேமராஸ் ஏபிசி லென்சஸை நீங்கள் போட்டு பாடிஸில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை FX30 பாடியில் நீங்கள் போட்டு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் உள்ள ஒரு இமேஜ் சர்க்கிளை ஃபார்ம் பண்ணும். அதே நேரத்தில் ஒரு ஏபிஎஸ்சி பாடியில் போட்டு யூஸ் பண்ணும்போது சென்டராக இருக்கட்டும், எட்ஜஸாக இருக்கட்டும், செம்ம ஷார்ப்பில் இருக்குது. ஜஸ்ட் 437 கிராம்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய 96mm நினைக்கிறேன், 96mm இருக்கக்கூடிய இந்த 85mm பட்ஜெட் லெவல் போர்ட்ரேட் லென்ஸ். இது வந்து போர்ட்ரேட்டுக்காக நம்ம பேசக்கூடியது. 85mmனாவே அது போர்ட்ரேட் லென்ஸில் தான் நம்ம பேசுகிறோம்.
ஸோ அந்த லெவலுக்கு போர்ட்ரேட் லென்ஸ் எந்த லெவலுக்கு ஷார்ப்னஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1.8 உங்களுக்கு வந்து லைட்டாக அந்த கார்னர்ஸில் லைட்டாக ஒரு மினியேட்டிங் கொடுக்குது. அதே நீங்கள் 2.8 அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா பிரைட்னஸ் வந்து ஈவனாக இருக்குது. சென்ட்ரலையும் சரி எட்ஜஸ்லையும் சரி செம்ம ஈவனாக இருக்குது. தென் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ கொடுங்க வீடியோக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து செம்ம டேக் ஷார்ப்பாக இருக்குது. சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது எந்த லெவலுக்கு ஹண்ட்டே இல்லாமல் நிற்கிதுங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஹண்ட்லாம் இல்லை. அதே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ப்ரீத்திங் அப்படி நீங்கள் பேச போனீங்கன்னா இந்த லெவலில் இந்த பட்ஜெட்டில் இந்த செக்மெண்ட்டில் என்ன ஃபோக்கஸ் ப்ரீத்திங் இருக்குமோ அது இருக்க தான் செய்யுது. அதை நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லலை. பட் அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஹண்ட் இல்லாமல் நிற்கிறது தேர்ட் பார்ட்டியில் நீங்கள் நிற்கிறது நேட்டிவ் லென்ஸ் லெவலுக்கு நீங்கள் நிற்கிறது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். தென் இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. நிறைய நேட்டிவ் லென்சஸ் தவிர தேர்ட் பார்ட்டி லென்சஸ் வந்து இந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சரியாக அந்த கேமரா பாடிஸில் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த லென்ஸ் இது வந்து தேர்ட் பார்ட்டி தான். ஸோ சோனியோட அந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 லென்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து 7 குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. 2 எக்ஸ்ட்ரா லோ டிஸ்பர்ஷன் எலமெண்ட்ஸும் 2 ஹை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு என்ன, நான் ஃபோட்டோஸ் எடுக்கும்போதும் வீடியோஸ் எடுக்கும்போதும் எனக்கு ஆட்டோ ஃபோக்கஸாக இருந்தாலும் சரி ஷார்ப்னஸ்லேயும் எந்த குறைபாடும் இல்லாமல் இருந்தாவே போதும். எலமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா லோ டிஸ்பர்ஷன் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் லெவலில் என்ட்ரி லெவல் ஒரு போர்ட்ரேட் லென்ஸில் இந்த லெவலுக்கு காசு கம்மியாக இருக்கக்கூடிய லென்சஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எலமெண்ட்ஸ் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த குரோமேட்டிக் அபரேஷன்ஸாக இருக்கட்டும் கோஸ்டிங்காக இருக்கட்டும் லென்ஸ் ஃப்ளேர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த லென்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ அந்த லெவலுக்கு குவாலிட்டி அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த லெவலுக்கு நம்ம இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி இந்த லென்ஸுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸோட குவாலிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்லியிருக்கோம். இதில் கொடுத்துருக்கிற அந்த ஃபோக்கஸ் ரிங் இது மொத்தமாக 600 டிகிரி ரொட்டேஷன் ஃப்ரம் மினிமம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து மினிமம்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் போகணுன்னா மொத்தமாக 600 டிகிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 1.5 டைம்ஸ் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வீடியோகிராஃபர்ஸ் இல்லை ரொம்ப டைட் ஷாட் எடுக்கிறோம் மேனுவலாக எனக்கு ஃபோக்கஸ் இருக்கணும்னா இந்த ரிங் வந்து செம்ம டேம்பிங்காக இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ எந்த லெவலுக்கு ப்ரிசைஸாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ நம்மளுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு போய் நிற்கிது. ரொம்ப வலிக்கிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிற வேலையெல்லாம் கிடையாது. இதில் இன்னொரு இதுன்னா எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த அப்பச்சர் ரிங்கை அந்த கிளிக் கிளிக் அந்த சேஞ்ச் பண்ணுற ஒரு பட்டனாக இருக்கட்டும் இல்லாட்டி லாக் பண்ணிக்கிற விஷயமா இருந்தால் கொடுத்துருக்கலாம். பட் சில நேரங்களில் இதை நம்ம கையை விட்டு ஆட்டோவிலேருந்து அடுத்த விஷயத்துக்கு நவந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்க தான் செய்யுது. ஒரு பட்ஜெட் லெவலில் ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் 85mm லென்ஸில் என்னை இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த 780 சென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு 85mm போர்ட்ரேட் லென்ஸ். இந்த லென்ஸை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் எவ்வளோ வேலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ணிருந்துச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ விக்ரட் மான் வித் யூ. Bye bye.